வரலையா? நீ இன்னைக்கு ஒழுங்கா சாப்பிடவும் இல்லை, சாப்பாடு நல்லா இல்லையோ? எதுவுமே பேச மாட்டேங்க, என் மேலே கோவமா? நான் பேச வேண்டியது ஏற்கனவே பேசிட்டேன். நீ ஏன் இப்போ இப்படி இருக்கேங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. சொன்ன கேளு மகா, அம்மா உன் நன்மைக்கு தான் எல்லாம் சொல்லுவேன். நீ வேணா எனக்கு ஃபோன் பண்ணிக்காளு, அவ கூட அம்மா சொல்லுக தான் சரின்னு சொல்லுவா. நம்ம கையை விட்டு போன சொத்து இப்போ அதுவா நம்மளை தேடி வருது. அதை எதுக்கு நம்ம வேண்டான்னு சொல்லணும்? இந்த முடிவு கூட நான் நல்லா யோசிச்சு அப்புறமா தான் எடுத்தேன். அதுக்காக இந்த முடிவை தான் நீயும் எடுக்கணும்னு நான் ஒன்றும் சொல்லலை. ஒன்று அப்படி கட்டாயப்படுத்துக்கதும் எனக்கு அறவே பிடிக்காது. நீ இதிலேருந்து நல்லா யோசிச்சு ஒரு தெளிவான முடிவெடு. நீ எடுக்க முடிவு எதுவாக இருந்தாலும் அம்மாவுக்கு சம்மதம் தான். நம்ம குடும்பத்தோட நிலைமையை யோசிச்சு பார்த்துக்க. எனக்கு ஃபோன் பண்ணி பேசிக்க. எனக்கு உறக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். நீ ரொம்ப நேரமும் முடிச்சிருக்காம உள்ளே வந்து படு, சரியா? உள்ள வரம்சில மறக்காம லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடு. அம்மையாண்டா இப்படி மாற்றி மாற்றி பேசுறவளோ தெரியல. ஃபர்ஸ்ட் அனுக்கு ஃபோன் பண்ணுவோம். அருண் அண்ணன் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுக்கவனு தெரியலையே. சரி என்னன்னு கேட்போம். ஹலோ அண்ணே, நான் மகா பேசுகிறேன். மகா கொஞ்ச நேரத்துக்கு முந்தி அபிலாஷ் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாவ. அம்மாவோட ஃபோன் நம்பரை கேட்டவ. நான் இப்போ தான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டேன். உன்ட கேட்காமலே ஃபோன் நம்பரை கொடுத்துட்டேன், தப்பு இல்லைல்ல? இல்லைண்ணே, அதையே ஏற்கனவே என்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டாவ. எனக்கு ஞாபகத்தில் இல்லைனால சொல்லலை. அம்மா பக்கத்துல இருக்கவ? இல்லைண்ணே, இப்போ தான் உறக்க வருதுன்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு போயிருக்காவ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அபிலாஷ் உனக்கு ஃபோன் பண்ணுக்கதா சொன்னவ. புது நம்பர்லேருந்து ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு பேசாம மட்டும் இருந்துடாத. நீ பயந்துடக்கூடாதுன்னு தான் உனக்கு ஃபோன் பண்ண சொல்லி அபி சொன்னவ. என்ன அனுபவங்க? அவள் இன்னைக்கு கடையிலேருந்து முன்னிட்டு இருந்துட்டாள, அதனால நேரத்துக்கு படுத்து தூங்கிட்டா. அவளுக்கு ஃபோன் பண்ணிடாத, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்குவா. சரிண்ணே. அப்புறம் பார்க்கலாம், நான் ஃபோன் வைக்கி. நான் ஏன் அப்படிங்கிற பேரை கேட்டாலும் சந்தோஷப்படுங்கன்னு தெரியல. அம்மா அத்தை பையனை தான் கல்யாணம் கட்டணும்னு சொல்லுறாங்க. தெரியாத நம்பர்லேருந்து ஃபோன் வருது, அப்படிதான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஹலோ, யார் பேசுறியா? மகா, நான் தான் அபி பேசுகிறேன். ஹலோ மகா, லைனில் இருக்கியா? சொல்லுங்க. எப்படி மகா இருக்கு? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிய? நல்லா தான் இருக்கேன். என்னம்மா பார்த்து பல வருஷம் ஆனது மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் மகா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் ஃபுல் கட்டு கட்டிட்டேம்மா. ஆனால் உன் வயசை கேட்க தான் சரியாக சாப்பிடாத மாதிரி தெரியுது. இல்லை, நானும் வயிறு நிறைய சாப்பிட்டேன். இன்னைக்கு என்ன சாப்பாடு? எதுக்கு கேட்கிய? அப்படியே அங்கே வந்து சாப்பிடலான் தான். வாங்க, உங்களை யாரும் வேண்டானா? அப்போ நாளைக்கு வரட்டா? வாங்க. வாங்கன்னு மட்டும் சொல்லியே தவிர என்ன சாப்பாடுன்னு மட்டும் சொல்லவே மாட்டேங்க. இன்னைக்கு என்ன சாப்பாடு? சரியா கவனிக்கல. அப்போ நான் சொன்னது சரிதான், நீ ஒழுங்கா சாப்பிடல. கடையிலேருந்து சுருக்கம் வந்துட்டியாம, உடம்பு தான் சரியில்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா தான் வீட்டுக்கு சுருக்க வர சொல்லி சொன்னாங்க. நான் உன்ட்ட என்ன பேசுனேங்கிறத கேட்கறதுக்காக வீட்டுக்கு முன்னாடி வர சொல்லி சொன்னவளோ? அதுக்குன்னு வர சொல்லலை. வேற எதுக்காக வர சொன்னவ? சொல்ல இஷ்டம்லாம் வேண்டாம். அது என்னத்துக்கு கூப்பிட்டா வேணாம்? உனக்கு சொல்ல விருப்பம்லன்னா சொல்லண்டாம். என்னாச்சு திடீர்ல பேச மாட்டுக்க? அட என்னடா இது, என் அண்ணன் பையன் அதுக்கு வந்து சாதனை. இங்க அங்கனே யாரை தான் தேடுதான்னு தெரியல. அதுக்குன்னா இங்க இப்ப நீ யாரை தேடிட்டு இருக்க? நவர்ங்கத்த, நான் உடனே யாரையும் தேடல. சும்மா சொல்லாதாதி, நீ இங்க அங்கனே தேடுறத பார்த்துட்டு வந்தா நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அனுபவம் பார்க்கணுன்னு வந்த அவசரத்தில் கதவை வேற சாத்தாமல் வந்திருந்திருக்கேன். ரொம்ப யோசிக்காம பதில சொல்லு. நான் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து ரூமில் மறைச்சி வச்சுருந்தேன். அவளை தான் கொஞ்ச நேரமாக காலையிலன்னு தேடிட்டு இருந்தேன். நீ அனுவதானே சொல்லுங்க. இந்த அத்தை என்ன ஒளிஞ்சு நின்று பார்த்த மாதிரி பேசுகாவ. இப்போ அனுவு பாத்ரூம்குள்ள தானே ஒளிஞ்சிருக்கா, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லைங்க தாவன் நாங்கள் இல்லை. ஏன் காது கேட்காது? அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே, போதுங்கன்னு சொன்னா கேட்க புரிய. போங்க ஒரு நிமிஷம், போடுறதான் போறிய. அங்கே நான் கலத்தி போட்ட ஜட்டி கிடக்கு, அதையும் சேர்ந்தாப்புல துவச்சிருங்க. எனக்கு போன ஸ்பீடில் அந்த மாதிரி இருக்கு. நான் அங்கே போனால் அனுவை கண்டுபிடிச்சிட்டு வேணுன்றதுன்னு நீ எப்படி சொல்லுங்க? ஆமாம், இங்கே என்ன நம்ம ஹைஸ்கூல் ரெடியாக வேடிட்டு இருக்கோம். அவளை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா அவள் அவுட் ஆகுதுக்கு. இருந்தாலும் எனக்கு உன் மேலே ஒரு டவுட் இருக்கு. நீ ரொம்ப நேரமாக தேடுறதை நான் பார்த்தேன். நான் என் மொபைலில் தேடினேன். ஓ, மொபைலையே தேடினேன். கட்டில் பார்த்தேன், சோபாக்கு பின்னாடி பார்த்தேன், பாத்ரூமில் எதுக்கு பார்த்தேன்? அதான் நான் ரெஸ்ட் ரூமுக்கு கொண்டு போகல, அங்கே இருக்கான்னு போய் பார்த்தேன். அதை தான் தேடினேங்க. அது இருக்கட்டும், நீ கடையில எல்லாம் மொபைலை தெளிச்ச, இங்கே வந்து எதுக்கு தேடினேன்?
அங்கே தொலைச்சு அங்கே தான் இருக்குமா, அங்கே வராதோ? இங்கே வர்றதுக்கு உன் மொபைலுக்கு என்ன காலாக இருக்கு? உங்களை பெரியத்த கூப்பிடுக்கவ. அவள் என்னைய கூப்பிட வாய்ப்பு இல்லையே. அப்படி கூப்பிட்டாலும் உனக்கு கேட்காத. நீ என்னையே இங்கேருந்து விரட்டணும்னே பேசின மாதிரி இருக்கு. நான் ஒன்றும் அப்படி நினைக்கல. வேற இங்கே இல்லாத பெரியத்த என்னை எப்படி கூடுவா? அத்தை இங்கே இல்லை, எங்கே போயிருக்கவ? ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. ஏன்ட்டு சொல்லல? சொல்லணும்னு வந்தா நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு கிளம்பிட்டவ. நீங்களும் கிளம்ப வேண்டியதானே? நான் தான் ஏற்கனவே அங்கே போக மாட்டேன்னு சொல்லியாச்சே. உங்கள் வீட்டுக்கு போகலையா? கொஞ்சம் கழிச்சு போகணும். அதுக்கு முன்னாடி உனக்கு நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு டின்னர் செஞ்சு தரணும். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், அதை நானே பார்த்துக்கிட்டேன். அத்தனை ஒருத்தி நான் இருக்குமத்தில் நீ எதுக்கு அடுப்பங்கரையில் கிடந்து கஷ்டப்படணும்? யார் இப்போ அங்கே கிடந்து செய்ய போகிறதா சொன்னா? இப்போ தானே அது நீயே செய்ய போகிறேன்னு சொன்ன. நானே செஞ்சுட்டு எப்படி நானே தூங்க முடியும்? வேற சாப்பிட்றதுக்கு என்ன செய்ய போகிற? நான் ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன். சரி, பல்ல அடிப்பேன். என்ன தைப்பிடிச்சு சொல்லுதிய? நீ மட்டும் ஹோட்டலில் சாப்பிட போனேன்னு வச்சுக்க, என்னை பார்த்து இப்படி உன் பெரியத்த சொல்லுவா. நான் கூட நீங்கள் என்னை பார்த்து சொல்லுதிடன்னு நினச்சிட்டேன். இப்போ சொல்லாதி. உனக்கு இட்லி வேணுமா, தோசை வேணுமா, பூரி வேணுமா, பொங்கல் வேணுமா? எனக்கு இப்போ வயிறு பசிக்கல, அப்புறமா சாப்பிடுவேன். தெரியுமா எனக்கு எப்போம்மா அணுன்னு சொன்ன அன்னைக்கு எப்படி வயிறு பசிக்கும்? இவியக்கிட்ட சோகமாக இருக்கிறது மாதிரி நடிச்சா தான் வெளியில் போவேன். என்ன அது திடீரப்புல சைலண்ட் ஆகிட்ட? உங்களுக்கு ஏன் கஷ்டம் எப்படி புரியும்? நானே அவள் எப்போவுமே நீ யாசிக்கிட்டு இருக்கான்னு வருத்தத்தில் இருக்கேன். நீங்கள் வேறு எதுக்கெடுத்தாலும் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிய. என்ன அவள் உன்னைய திட்ட தான் செய்யலாங்கோ? வேற திட்டமாக கொஞ்சம் செய்வா. அவள் இதுக்கு உன்னைய திட்டணும்? அதை நீங்கள் அனுக்கிட்ட தான் கேட்கணும். நாளைக்கு அவளை பார்த்து எதுக்குன்னு கேட்கேன். வேண்டாத்த விடுங்க. நீ ஏன் வருத்தத்தில் இருக்க? ரெஸ்ட் எடு. நான் அங்கே போய் சீரியல் பார்க்கேன். சரி சரி போங்க. கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணி வச்சு பாருங்க. இந்த அணு அடிக்கடி வரா, ஆனால் காரணம் மறைஞ்சு போயிருந்தா. ஏனுமா வந்தானா விடக்கூடாது, பிடிச்சு வச்சுக்கிடணும். அவள் தப்பா நினைப்பாளோ? சே தப்பாலாம் நினைக்க மாட்டா. அவள் மட்டும் ஏன்னு வந்தா இன்னைக்கு என்ன ஒருக்காவும் இங்கே வருவா. அதை வச்சு அவள் ஏன்னுவா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். லைனில் இருக்கிய மகா ஏதாவது பேசு. நீ பேசுறது எனக்கு புரியல. நீ என்ன அழுறியோ? வாய்ஸ் தெரியவே கேட்கல. ஏபி மகாடுதான்னு பேசிட்டு இருக்க. நானே அங்கே என்ன நடக்குன்னு தெரியாமல் இருந்துட்டு இருக்கேன். இவிய வேற ஏதோ பிரச்சனையா? இவ்வளோ நேரம் ஒழுங்காக தான் பேசிட்டு இருந்தேன். இப்போ என்னன்னு தெரில, அவள் பேசுறது சரியாக கேட்கல. சிக்னல் ப்ராப்ளமாக இருக்கா, அதான் அவள் வயசை விட்டு விட்டு கேட்கும். எனக்கு என்னமோ சிக்னல் ப்ராப்ளம்னு தோணலை. ஃபஸ்ட்டு ஒழுங்காக தானே பேசியிருந்திருக்கா. ஒருவேளை அங்கே எதுவும் ப்ராப்ளமாக இருக்கும். லவுட் ஸ்பீக்கர் போடு, அவகிட்ட நான் பேசுகிறேன். சரிக்கா. ஹலோ மகா, நான் பிஎட் அக்கா பேசுகிறேன். சொல்லுங்க. நீ எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கியா? நாங்கள் நல்லா தான் இருக்கோம். வீட்டில் எதுவும் பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உன் வாய்ஸ் சரியில்லை, அதான் கேட்டேன். ஏக்கா வாழ்றா, என்னன்னு கேளு. சரி கேட்கேன். உனக்கு என்கிட்ட சொல்ல இஷ்டம் தான் சொல்லு, இல்லைன்னா வேண்டாம். இன்னைக்கு எங்கள் அம்மா என்னைய கடையிலேருந்து சுருக்கா வர சொல்லி சொன்னாங்க. சொல்லுமா. நானும் வீட்டுக்கு வந்திருந்தேன். இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு எங்கள் அத்தை பையன் வந்துட்டானா. அந்த பையன் என்னைய கல்யாணம் கட்டி கேட்கானா. அதுக்கு உங்கள் அம்மா என்ன சொன்னவ? சரின்னு சொல்லிட்டாவலாம். என்கிட்டையும் சரின்னு சொல்கிறாவ. இதில் நீ என்ன முடிவு எடுத்திருக்க மகா? எனக்கு இதில் துளி கூட இஷ்டம் இல்லை. இதை நீ உங்கள் அம்மாட்ட சொல்லலாம்ல? சொல்லிட்டேன். நான் நிறைய புரிஞ்சுக்கிட மாட்டேக்கவ. அழாத, உனக்காக நாங்கள் இருக்கோம். அழாத மகா, உங்கள் அம்மாட்ட ஃபோனை கொடு, நான் வீட்டை பேசி புரிய வைக்கேன். அவையே அப்பவே தூங்குறதுக்குன்னு ரூமுக்கு போயிட்டாவ. அப்போ நான் இதை பற்றி அவகிட்ட காலையில் பேசுகிறேன். நீ அழாத சரியா? நான் வீட்டுக்கு எப்படியும் பேசி புரிய வச்சிருவேன். சரி அழலை. எனக்கா எதுக்கே முடிஞ்சு இப்படி பார்க்க? நான் விளையாலே சொக்கடே மேலே தெரியலக்கா. நான் அந்த இவளை கண்டு பயந்து நடுங்கேன்னா நீ அதுக்கு மேலே இருப்ப போல. அத்தானோ இதுக்கு பேர் பயம் இல்லை, மரியாதை. மகா லைனில் தானே இருக்கா, கொஞ்சம் சமாதானப்படுத்தி பேசு. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேம்மா. நானும் தூங்க போகிறேன். அப்படி அவள் வருத்தப்படும்படியே இதையும் பேசக்கூடாது. சரிக்கா, குட் நைட். மகா இப்போ சொல்லு, நீ அதை போய் ஒழுங்கா சாப்பிடலையோ? ஆமாம், உங்கள் அக்கா இருக்காங்களா? இப்போ தான் தூங்க போகிறதா சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போனாவ. அவகிட்ட எதுவும் பேசணுமா? நான் வேணா கூப்பிட்டுமா? வேண்டாம், அவைய பக்கத்தில் இருந்தால் பயமாக இருக்கும். இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ என்ன அழுவே நிப்பாட்டல? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்கள் வீட்டில் தான் மறைஞ்சிருந்தேன்னு பேசிட்டு இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டியா?
நான் நல்லா பார்த்துட்டேன், நீங்கள் ஒன்றுங்கல்ல. ஓ வாய்ஸை கேட்டாலே தெரியுது நீ அழுதானு. இதை வேற நான் பக்கத்தில் நின்று பார்க்கணுமாக்கும். அது எப்படி வாய்ஸ் தெரியும், கேட்கறதுன்னு செய்யும். உனக்கு காமெடின்னா ரொம்ப பிடிக்குமோ? ம், பிடிக்கும். அப்போ உனக்கு வேடியிலே காமெடியை தேடி தேடி பார்த்துட வேண்டியதுதான். தேட்டரில் போய் பார்ப்பியே? சே ரூமில் இருந்து ஃபோனில் தான் பார்ப்பேன். அப்போ நீங்கள் தேட்டருக்கே போக மாட்டீங்களா? போமே எப்போமாவது குடும்பத்தோடு சேர்ந்து போயிட்டு வருவோம். நீ போயிருக்கியா? இல்லை, ஏன் போகல? எங்கள் ஊரில் தேட்டரே கிடையாது. அப்புறமாக்கா அவங்க அம்மா எப்படி? நீங்கள் கேட்கறது எனக்கு புரியல. கோபம் அதிகப்படுவோ? அது எப்படி கோவிடாமல் இருக்க முடியும்? தப்புன்னா கண்டிப்பாக கோவிடாவேன். அப்போ நீயும் என் மேலே கோபடியோ? எதுக்கு இப்படி பேசுறிய? ஆமாம் தாயே, மறுபடியும் அழுதுறது. அப்புறம் எனக்கு இங்கே விளக்கு மாதிரி அடித்தான். யார் அடிப்பா? இப்போதைக்கு எங்கள் அக்கா மட்டும்தான். நீ வந்த பிறகு தான் என்ன பாடுபட போகிறனாலும் தெரில. ம், நான் ஒன்றும் அப்படி கிடையாது. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். ஆமாம், வேற சொல்லுப்பா, தூங்க வர சொன்னாங்க. சரி அப்போ தூங்க போ, நாளைக்கு பேசுவோம். சரி, ஃபோனுக்கு ம் சரி. நாளைக்கு காலையிலே ஃபோன் பண்ணணும். அம்மா, என்ன மகா உறக்க என்ன வரலையாங்க? தூங்காமே முடிச்சிட்டு இருக்க? இப்போ வரேம்மா, நீங்கள் போய் தூங்குங்க. சரி, சுருக்கா எழும்பி வா, நான் உள்ளே போகிறேன். சரி. நானும் வந்த நேரத்தில் வந்து இவ்விய கண்ணத்தை போய் ஃபோனை கொண்டு கொடுத்துடலான்னு தான் பார்க்கேன். இப்போ யாரும் அங்கே மரமாறது? அனு, தூங்கி வச்சுக்க. தூங்குற பிள்ளையை பார்த்து தூங்குதேன்னு கேட்குற தாயை எங்கேயாவது பார்த்துருக்கல? வேற எங்கேயும் பார்க்க முடியாது, இங்கே தான் பார்க்கலாம். கொஞ்சம் பார்த்துடுங்க. குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமானே கேட்கறதுக்குன்னு வந்தேன். பிள்ளை அசந்து தூங்கல வச்சுக்கா. அதான் அசந்து தூங்குறது கணக்கு நல்லா தெரியுதுல, கிளம்புங்களாம்மா. சரி சரி, நல்லா தூங்கு. அம்மா கீழே போயிட்டு அப்புறமா வந்து பார்க்கேன். என்னது, மறுபடியும் வருவில்ல? அப்போ இன்னைக்கு நான் ஃபோனை கொடுத்தாப்புல தான். ஏன்னா 1 மணி நேரம் கழிச்சு நான் எங்கள் தெருவிலே நடந்து போனல, எங்கள் தெருவு நாய்களே என்ன கொலைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கிறதுல ஆதி தெருவு நாய் மட்டும் என்னை விட்டுட்டா பார்க்கும். எப்படி தான் இந்த ஃபோனை கொண்டு ஒப்படைக்க போறேன்னா தெரில. என்ன மறுபடியும் நடந்து வர சத்தங்களுக்கு? ஒரு வெள்ளாம கீழே இறங்கி போன ஸ்பீடில் மேலே மாதிரி வந்துட்டவளோ? மறுபடியும் கண்ணை சிக்கன்னு முடிவிட வேண்டியதான். அனு தூங்கிட்டியா? அம்மைக்கு பையன் தப்பாமல் பிறந்திருக்கான். சரி சரி, தூங்கு தூங்கு. ஏய், நான் ஆல்ரெடி தூங்கிட்டு தானே இருக்கேன், வேற இருக்கு தூங்குன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். குட் நைட் அனு. நீ என்னதான் காத்துக்குள்ள வந்து சொன்னா கூட நான் உனக்கு குட் நைட் சொல்ல மாட்டேன். ஆமாட்ட போய் சொல்லணும், தங்கச்சியை நல்லா தூங்கிட்டு அவளை தொந்தரவு பண்ணாதுங்கன்னு. எனக்கு இப்போ மத நட பற்றி வந்துச்சு. ஏமா தங்கச்சியை நல்லா தூங்க, தொந்தரவு பண்ணாதுங்க. மறுபடியும் வந்துட்டாவிடா. சரி வா, அப்போ கீழே போவோம். ஏப்பா, 2 பேரும் ஒரு விலை இங்கேருந்து போயிட்டாவ. இவைய 2 பேரும் என்ன தூங்கே விட மாட்டேக்காவ. அப்படியே இருக்க சொல்ல எப்படி ஃபோனை கொண்டு கொடுக்க விடுவாவ? நான் நல்லா மாட்டினேன். மகா ஃபோனை கொடுத்துட்டேன்னு கேட்டு திட்டுவான்னு பயந்து என் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். எப்படியாவது ஆதி ஃபோனை கொண்டு கொடுக்கணும், என்ன பண்ணுன்னு தெரில. இப்படியே படுத்து கிடந்தா சரிப்பட்டு வராது. தூங்குற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு கிளம்பி போயிட வேண்டியதுதான். இப்போ ஃபோன் எங்கே வச்சேன்? அண்ணா இருக்கு. சே, அது ஏன் ஃபோனு? ஃபஸ்ட்டு இந்த சோடா புட்டி கண்ணாடியே மாற்றணும். அதுக்கு முந்தைய ஃபோனை வேற கண்டுபிடிக்க வேண்டிய வேலை இருக்குது. எங்கே வச்சு தொலைச்சேன்னு தெரியலையே. இப்படி சொன்னதான் பொருத்தமாக இருக்கும். தொலைச்ச போனை எங்கே வச்சு தொலைச்சேன்னு தெரில. இப்படியே பேசியிருந்தா வேலைக்காவது. அண்ணனே வந்துட்டு பெட்டில் தானே வச்சுருந்தேன். கண்டுபிடிச்சிட்டேம்னா அனுவா கொக்கா. ஃபோனு கிடைச்சது எனக்கு, ஃபோனு கிடைச்சது. டான்ஸ் ஆடுறத நீ பட்டிட்டே முதல்ல கிளம்பு. என்ன ட்ரெஸ் போடலாம்? இதான் சூப்பராக இருக்கு. நான் இப்போ இதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். அங்கே என்ன பின்பக்கம் படலமா நடக்க போகுது? இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இப்போ நான் தெருவில் போனேன்னா தப்பி தவறி ஏதாவது நாய் துரத்திட்டுனா என்னோட நிலைமை என்ன ஆகும்? இது வேண்டாம், வேற ட்ரெஸ் போடுவோம். இந்த ட்ரெஸ் தான் சூப்பராக இருக்கு. போனே இடு, அங்கே கொண்டு கொடு. எனக்கு கூட கவிதை வருது. நான் சொன்ன கவிதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.